திருச்சிற்றம்பலம்ல வந்துட்டு நீங்கள் நிறைய சீக்வன்ஸில் வருவீங்க. பட் உங்களோட மெயின் சீக்வன்ஸ்னால் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் தான். அது வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆங்கர் நம்ம இத்தனை இது, ஏன்னா ஆல்ரெடி வந்து விஜய் டிவியில் வந்துட்டு ஓகே பப்புனா காமெடி பண்ணுவார் அப்படின்னே ஒரு ஃபேஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு உடச்சது அதுதான் அந்த சீக்வன்ஸ் தான். எந்த அளவுக்கு வந்துட்டு சோபனாவோட லவ்வை கொண்டு போயிட்டு அவன்கிட்ட சொல்கிறதே நீங்கள் தான். அவங்களுக்கு எப்பயிருந்து லவ் பண்ணுறா தெரியுமா உனக்கு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸாக உங்கள் டைலாக் தான் பக்கத்தில் விட அப்படிங்கும் போது அந்த சீன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க? யார் உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு கைட் பண்ணது அந்த மீட்டர்லாம் நடிக்கணும் அப்படிங்கிறது? ஆக்சுவலி அந்த சீன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு படம் கமிட் பண்ணும்போதோ ஆரம்பிக்கும் போதோ இப்படி ஒரு சீன் இருக்குது, மேஜர் சீன்லாம் சொல்லவே இல்லை யாருமே. நார்மலாக நீங்கள் வரீங்க போகிறீங்கன்னாங்க, ரொம்ப ஜாலியாக நான் பாட்டு போய் வருவேன். எனக்கு தனுஷ் சார் அட்மையர் பண்ணாலே போதும் தான். நான் செட்டுக்கு போய் சும்மா இருந்தால் கூட தனுஷ் சார் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். வைக்கிறாருல, நடக்கிறாருல, உட்கார்றாருல, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிக்கும். ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், மெஜிஷியன் மாதிரி. அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், உன்னை நடிப்பார். அதை நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது இதே அவர் நடிச்சாரு. இன்னொரு பக்கம் தான் சோபனா, இவங்க நித்யா மேனன், அவங்க அப்படிதான் ரியல் லைஃப்லாம் ஜாலியாக பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் உட்காங்க. அப்படி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் வச்சு அதை நடிச்சு பார்த்தா எப்படி இது முடியுதுன்ன மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் அட்மையர் பண்ணுறது எனக்கு வேலையே. என் டைலாக்லாம் விட்டுருவேன், அவங்க அட்மையர் பண்ணுறது வேலை, அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்போ ஒரு ஒரு 10-12 நாள் ஷூட்டிங் போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, டேரக்டர் மட்டும் என்ன பண்ணார், ஒரு டைமில் ஜவஹர் மித்ரா சார் வந்து, பப்பு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான சீன் இருக்குது சார். ஓகே சார். டைரக்ஷன் டீம், பப்பு சர்ப்ரைஸான ஒரு சீன் இருக்குது. ஓகே. ஒரு 15 பேர் இருப்பாங்க, 15 ஏடியோ, இந்த கென்னு உட்பட. இப்போ நம்ம தனுஷரோட ஏடியோ வந்து கென்னு உட்பட. அண்ணா சர்ப்ரைஸான சீன் இருக்குண்ணே உங்களுக்கு. அப்படியா, என்ன சீனு சொல்லு, சர்ப்ரைஸ் என்ன சொல்லுன்றீங்க அப்படின்னு போயிடுவோம். டேய் சர்ப்ரைஸ்ன்றீங்களாடா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இந்த சஸ்பென்ஸ்லேயே விட்டாங்க. சர்ப்ரைஸ்ன்றாங்க சார், ஒருவேளை படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களோ அப்படின்லாம் யோசித்தேன். அந்த 10 நாளுக்கு அப்புறம் தான் ஒரு பேப்பர் வருது, ஒரு சீன் வருது. சார் உட்காந்து, தனுஷ் சாரில் இவர் நம்ம டைரக்டர் சார் வந்து உட்காந்து, இந்த மாதிரி ஒரு மேஜரான சீன் பப்பு, நாங்கள் நிறையா யோசிச்சு என்னென்னமோ பிளான் பண்ணோம், பட் திஸ் இஸ் த கரெக்ட் வேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு மேஜர் சீன், மேஜர் போர்ஷன், படத்தோட சோல் நீ தான். இந்த ஒரு 2.5 மணி நேரம் படத்தையும் இந்த எக்ஸ்பிளைன் மூலமாக தான் இவங்க சேர்றாங்களா இல்லையான்றது லிட்டரலி கிளைமேக்ஸ் சேர்த்து வைக்கிற ஒரு உன்னுடைய தம்பி மூலிமா சேர்த்து வைக்கிறேன் மாதிரி ஒரு இது. யூ ஹாவ் எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் புடின்ட்டார். சரி ஒரு சீன் தானே பண்ணிடலாம், என்ன இருக்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா என்னோடய பேர் கிருஷ்ணா. டைலாக்ல கிருஷ்ணா மட்டும்தான் இருக்குது, வேறு 2-3 பேஜில் யாருமே இல்லை. ஆனால் சீனில் பார்த்தா தனுஷ் சார் இருக்காரு, பிரகாஷ் சார் இருக்காரு, பாரதிதாஸ் சார் இருக்காரு, நம்ம மட்டும் பேசுகிறோமா? அங்கே ஆரம்பிச்சிச்சு பயம். ஒரு 3 பக்கம் பேப்பரை பார்க்கும் போது ஓகே இதெல்லாம் நம்ம பேசணுமா? பேசுறது மேட்டர் இல்லை, நம்ம எங்கே பேசுகிறோன்றதான் மேட்ரு.